இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. பரலோகத்தின் திருவுக்கோள்களை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை, பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த திறவுகோளானது நம் வாழ்வில் 3 காரியங்களை திறக்கின்றது. என்னென்ன திறக்கப் போகுது அந்த 3 காரியம் பார்க்கலாமா? முதலாவது, அது நமக்கு அமைதி அளிக்கின்றது. இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் அமைதி இல்லாமல் சண்டை சச்சரவோடு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான், நிம்மதியான வாழ்க்கை இல்லை, அமைதியாகவே இல்லை, எப்போ பாரு சண்டை 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 தான். இன்றைய நாள் முதலாவது காரியம் அமைதி அளிக்கின்றது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு தன் சீடரிடம், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்டபோது, நீர் மெஸ்ஸியா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று பேதுரு கூறுகின்றார். ஏனென்றால் பரலோகத்தின் திறவுகோள்கள் நான் உனக்கு தருவேன் என்று இயேசு கூறியதை அவர் அறிந்திருந்தார். தேவராஜ்யத்தை பற்றிய காரியங்களை அறிந்து கொள்ள அமைதியும் பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அமைதி இருக்கா, சமாதானம் இருக்கா, ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இது 3மே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவத்தோடவே, எதுக்குடா வீட்டுக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், எங்கே தான் நிம்மதி இருக்குது? வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்லை, வெளியில் வந்தாலும் நிம்மதி இல்லை, வேலை செய்யறதுல நிம்மதி இல்லை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதி அளிக்கின்றார். அடுத்ததாக இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இரண்டாவதாக இந்த திறவுகோள் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றது. எதற்கான அதிகாரம் பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு அதிகாரத்தை நம்ம கிடச்சிச்சு, ஒரு போஸ்டிங் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? வந்த நிலைமையே யோசிக்க மாட்டாங்களாம். அந்த சீட்டுக்கான பவர் என்னவோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்களாம். நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க. அதற்காக எந்த ஒரு அதிகாரம் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் காட்டுகின்ற எதுவோ அது பரலோகத்திலும் காட்டப்பட்டிருக்கும். பரலோகத்தில் நீர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீ எப்படி இருக்க, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுற, உனக்கு ஒரு அதிகாரம் கிடச்சிச்சுன்னா அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிற? இன்னைக்கு எத்தனை பேர் அவங்களுடைய அதிகாரத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, நல்லது பண்ணுறாங்களா இல்லை தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு யோசித்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பிரதர். அவங்க பாட்டு அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தேவை என்னவோ அதை புரிஞ்சிக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுவோம், என்னென்னோ பேச ஆரம்பிப்போம். ஸோ அதிகாரத்தில் இருக்கவங்க மக்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக செய்யணும்ல. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நீ எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்துக்கான ஒரு மரியாதை நீ கொடுக்கணும்ல. ஆமாவா இல்லையா? கொடுத்தனா மக்களுக்கான தேவையை நீ கண்டிப்பாக பூர்த்தி செய்வ. இல்லை எனக்கு தேவை, நான் என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியும், நீ யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க வேணான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே வந்துடும். நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி. அந்த அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சொல்லலை. நீ எப்படி இருக்கியோ அதன் மாதிரி இல்லாமல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வழியை நீ பின்பற்றி போகின்ற பொழுது, அவரும் அரசனாக தானே இருந்தார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சார்ல. அவர் நினச்சிருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிடலாம். ஆனால் சாதாரண மக்களை சந்தித்தார்ல. தொழுநோயாளியை தொட்டு சுகமளித்தார்ல. கண் பார்வை வச்சிரு கண்ணை தொட்டு பார்வை பெற செய்தார்ல. அவர் சந்தித்த நபர்லாம் பணக்காரங்க, கோடீஸ்வரங்களா? இல்லையே, சாதாரணவங்க தானே. ஏழை எளிய மக்கள் நேசித்தார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நேசிப்பீங்களா? ஒரு கேள்விக்குறி மட்டும்தான் இல்லை பிரதர். பார்த்தும் பார்க்காம போகிறது, கண்டும் காணாமல் போகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? யார்கிட்ட என்னென்ன இருக்கோ பார்த்து பழகுறாங்க பிரதர். ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மனசு உடைஞ்சு போவாங்க. அப்படிலாம் இல்லாமல் சம உரிமை எல்லாருக்குமே எல்லாமே இருக்குங்க. மனிதர்களை நம்ம நேசிக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், பிரச்சனை தான். நேசிக்க பழகுங்க. இருக்கோ இல்லையோ, ஏன் உறவுடா, ஏன் நண்பன்டா, ஏன் சொந்தக்காரடா அப்படின்னு இல்லாமல் ஒற்றுமை வளர்த்துக்கோங்க. முகம் தெரியாத நபர்கள் கூட அறிமுகமாகலாம். இவங்ககிட்ட இல்லைப்பான்னு சொல்லி வேலைக்கு போகிறவங்க எத்தனை பேர் இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்மளாம் இயேசப்பாவுடைய பிள்ளைகள். மூன்றாவதாக, பரலோகத்தின் திறவுகோள் நமக்கு வெளிப்பாட்டை தருகின்றது. நமது மாமிச சிந்தனையின்படி பார்த்தால் எல்லாமே நமக்கு முடிந்ததாகவே தோன்றுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது அடுத்து என்ன செய்யலாம் என்று தெரியாத பட்சத்தில் மனம் தளர்ந்து போகின்றோம்.
ஆனால் நம் பரலோகத்தின் திருவுக்கோலை கொண்டிருக்கும் போது அல்லது தேவனுடைய இணைந்திருக்கும் போது அவர் நமக்கு தெய்வீக வெளிப்பாட்டை தருவார். பேதுரு இயேசு மெஸ்ஸியா என்று அறிந்திருந்தார். அது அவருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள். இந்த 3 திருவுக்குள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பரலோக திருவுக்கோளின் வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, இயேசுவே மெஸ்ஸியா, ஜீவனுள்ள தேவனின் குமாரன் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் பரலோகத்தின் திருவுக்கோள்களை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து எங்கள் பாதைகளை செம்மையாக்குவீராக. நாங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வீக வல்லமை உள்ளதாக இருக்கட்டும் தகப்பனே. உமது ஆவியின்படி நாங்கள் மேலானவைகளை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு தெய்வீக வெளிப்பாட்டை தந்தருள்வீராக ராஜா. பரலோகத்தை பிறருக்காக நாங்கள் திறந்து கொடுக்கவும் உமது நீதிக்குள் பலரை கொண்டு வரவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் உம்மோடு இணைந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.